இந்த உலகத்துல சில பெயர்கள் அதை கேட்டாலே அமைதி கலைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன். அவன் இறந்துட்டான், ஆனா கேள்விகள் இன்னும் உயிரோட தான் இருக்குது. இது ஒரு மனிதனோட கதை இல்லை, இது அதிகாரம், பணம், ரகசியம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு நிழல் உலகத்தை உருவாக்குன ஒரு புறம்போக்கிற ஒரு கதை. ஆயிரத்தி 1953 ஒரு நடுத்தர சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் தான் இந்த ஜெஃப்ரி. என்னதான் படிப்பு பெருசா வரலைனாலும் மேக்ஸ் நல்லா போட்டிருக்கான். காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கான். இந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டே இல்லாத ஒருத்தனுக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் வேலை கிடைச்சது. இந்த தப்பு தான் இனி நடக்க போற நிறைய தப்புக்கு ஆரம்ப கட்டம். இங்கதான் முதல் முக்கியமான கேள்விகள் இருக்கு. ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரா இருக்கிறவன் எப்படி ஹை லெவல் ஃபைனான்ஸ் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுறான்? இந்த டிரான்சிஷனுக்கு கிளியரான டாக்குமெண்டட் எக்ஸ்பிளனேஷன் கூட இன்னுமே நமக்கு கிடைக்கல. ஆனா இதுதான் அவனோட வாழ்க்கையை முழுசா மாத்தின முக்கியமான பாயிண்ட்னு கூட சொல்லலாம். என்னதான் ஒரு மேக்ஸ் டீச்சரா தன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 1970லையும் 80லையும் எப்ஸ்டைன் ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். தன்னை ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட்னு சொல்லிக்கிட்டாலும் அவனுக்கு என்னதான் பிஸ்னஸ் பண்ணான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவன் பண்ண பிஸ்னஸ் நார்மல் பிஸ்னஸ். ரெக்கார்ட்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, அவனோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அல்ட்ரா ரிச்சான ஒரு பீப்புள்ஸ், அப்புறம் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸாக தான் இருந்துருக்கிறாங்க. இந்த கனெக்ஷன்ஸ் அவனுக்கு 2 விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. 1 ஆக்சஸ், 2 ப்ரொடெக்ஷன். இந்த ஸ்டேஜில் தான் எப்ஸ்டைன் சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு நெட்வொர்க்கோட சென்டராகவே மாறும். 90ஸ்க்கு வந்தப்போ எப்ஸ்டைனோட லைஃப் ஸ்டைல் இன்னும் லக்ஸூரியஸாக மாறுது. நியூயார்க், ஃப்ளோரிடா, பாரிஸ், வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் இது மாதிரி பல ப்ராப்பர்ட்டிஸ் அவன் வாங்கிக்கிறான். பிரைவேட் ஜெட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டிஸ் இது மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ணுறான். அதில் முக்கியமான ஒன்று தான் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட். அஃபீஷியல் ரெக்கார்ட் படி இந்த ஐலாண்ட் ஒரு வெக்கேஷன் ஐலாண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கோர்ட்டோட டெஸ்டிமோனியலுக்கு பின்னாடி இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸா மாறி இருக்கு. எப்ஸ்டைன்ஸ் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய டீனேஜர்ஸ்ட ஆசை வார்த்தைகள் பேசி நிறைய காசு கொடுத்து ஏழையா இருக்க அழகான அந்த குழந்தைகளை இதுக்குள்ள இழுத்துருக்கான். இப்படி நிறைய டீனேஜர்ஸோட லைஃப்பை அழிச்சுதான் எப்ஸ்டைன்ஸ் இவ்வளோ பெரிய லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்கான். ரெண்டாயிரத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் எப்ஸ்டைன்ஸ் மேல நிறைய சீரியஸான அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. பல பெண்கள் தானா முன் வந்து தான் மைனரா இருந்தப்ப என்னை அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஆனா எப்ஸ்டைன்ஸ் தன்னோட பவரையும் இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த பிரேக் பண்ணியிருக்காருங்க. இது வெறும் காசிப் மட்டும் கிடையாது. இது வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட்ஸ்லையும் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் இது நடந்திருக்கு அப்படின்றது ஆதாரத்தோடு சொல்லப்படுது. இந்த அலிகேஷன்ஸ் ஒரே நேரத்தில் பல ரிசோர்சஸ்ல இருந்து வந்தது அப்படின்றது ரெக்கார்ட்ஸ்ல கூறப்படுது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல பல பேர், பல பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமே இல்லாதவங்க அப்படின்றதுதான் இதுல முக்கியமான பாயிண்டாவே கருதப்படுது. அதுதான் இந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டாவே கன்சிடர் பண்ணப்படுது. 2008ல எப்ஸ்டைன் ஒரு பிளே டீலுக்கு போறான். அந்த பிளே டீல்ல தான் கவர்மெண்ட் அவனுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டான தண்டனைகள் தான் கொடுக்குறாங்க. இப்போ கூட ஜெஃப்ரி யாருன்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ரேபிஸ்ட், சைல்ட் அபியூசர், ஹியூமன் டிராஃபிக் பண்ணன்னு பல அடமொழியோட அவன் பேர் வரும். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அமெரிக்கா ரொம்ப லைட்டான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துச்சு. வீக்லி 6 days, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தான் சொந்த வேலையை பார்க்கறதுக்கு ஜெயிலிருந்து வெளியே விடப்பட்டது. அவனோட வெல்த் இன்க்ரீஸ் ஆச்சு, பவர் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் கேஸ் கொடுத்த நேர பேர் கேஸையே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒரு திருடனுக்கே பெயில் தர யோசிக்கிற லால எப்படி இவ்வளோ பெரிய லைட் வெயிட்டான பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி பப்ளிக் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இங்கதான் பவர், இன்ஃப்ளூயன்ஸ் ஜஸ்டிஸை அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்ற கேள்வி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. 2008க்கு அப்புறம் எப்ஸ்டைன் ரிலீஸ் ஆகிறான். அவனோட ரிலீஸுக்கு அப்புறம் பப்ளிக்கோட ஐல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இந்த சைலன்ஸ் பல விக்டிம்ஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கேஸ் இருக்குதா இல்லை புதஞ்சிருச்சான்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. 2019 புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி எப்ஸ்டைன்ஸை கைது பண்ணிட்டாங்க. இந்த டைம் சார்ஜஸ் ரொம்பவே சீரியஸ். இது உலகமே எதிர்பார்த்த ஒன்று தான். இதில் நிறைய முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ், ரிச்சஸ்ட் பர்சன்ஸோட பேர்லாம் வெளியே வரப்போகுதுன்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. எப்ஸ்டீன் கஸ்டடிக்கு போகிறான், ட்ரையல் வரும்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஷாக். 2019 ஆகஸ்ட் எப்ஸ்டீனோட டெட் பாடியை ஜெயில கண்டுபிடிச்சாங்க. அஃபிஷியல் கன்க்ளூஷன் சூசைட். ஆனா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல பல ப்ரொசீஜரல் ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்குது அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இந்த டைம் ஜெஃப்ரி ரொம்ப சாதாரண ஒரு ஜெயில தான் அடைக்கப்படுறான். ஒரு நாள் அவன் ரூம்ல இருந்து ஒரு பெரிய சத்தம் எழுந்திருக்கு. போலீஸ் எல்லாம் ஓடி போய் பார்த்தப்ப ஜெஃப்ரியோட கழுத்துல ஒரு காயம் எழுந்திருக்கு. என்னன்னு கேட்டப்ப தன்னோட ரூம்மேட் தன்னை தாக்க ட்ரை பண்ணான்னு சொல்லியிருக்கான். ஆனா இதை போலீஸ் ஏத்துக்கவே இல்லை. ஜெஃப்ரிய தற்கொலை பண்றவங்களுக்கான செப்பரேட் ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க பாதுகாப்புக்காக. ஸோ அந்த சூசைடல் செல்ஸ் எல்லாம் எப்படின்னா இருந்ததுன்னா, வெளியே ரொம்ப பாதுகாப்பான கேமராஸும் 3 hours or 2 hours ஒரு டைம் போலீஸ் ஒவ்வொரு செல்லா போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்கிற விதமாகவும், கூடவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ரூம்மேட்டை போடணும் அப்படின்றது தான் அதோட ரூலா இருந்திருக்கு. பட் எப்ஸ்டைன் தற்கொலை பண்ணி செத்துட்டான். இதுல தான் ஒரு பெரிய மிஸ்ட்ரியே அடங்கியிருக்கு. வழக்கமா செயல்பட்டு இருந்த கேமராஸ் அவன் சூசைட் பண்ண அன்னைக்கு எதுவுமே செயல்படல. செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அன்னைக்கு தூங்கிட்டதா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அவனோட ரூம்ல எந்த ரூம்மேட்ஸுமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி மர்டரா கருதப்படுது. எப்ஸ்டைன் பண்ணது சூசைட் தானா, இல்ல அவ வாய் திறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை கொண்டுட்டாங்களா அப்படின்றது இப்ப வரைக்கும் மிஸ்டீரியஸா தான் இருக்குது. எப்ஸ்டைன்னு ஒரு தனிநபர் செத்து போயிட்டான். ஆனா இந்த கேஸ் அவன் ஒருத்தனை சார்ந்தது மட்டும் இல்லை. இதுல நிறைய பொலிட்டீஷியன்ஸ், ஃபேமஸான பீப்புள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. அப்படி இன்க்ளூட் ஆன ஒரு ஆள் தான் டொனால்ட் ட்ரம்ப். 2026 எப்ஸ்டைன்ஸ் கலெக்ட் பண்ணதையும் அவன் சார்ந்து எடுக்கப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸையும் எப்ஸ்டைன்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. இதுல மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றத எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஆணித்தரமா சொல்லுது. இதுல மேலும் நிறைய வீடியோஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.